மதுரையில் 7 சுற்றுலா பயணிகளை ஏற்றி வானில் பறந்து கொண்டிருந்த பாராசூட் ஒன்று காற்றின் வேகத்தால் திசை மாறி வடபழஞ்சி அருகே வயல்வெளியில் பாராசூட் தரையிறங்கியது. செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், வணக்கம். மதுரையில் வயல்வெளியில் தரையிறங்கிய பாராசூட் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் சோதனை ஓட்டத்தின் போது திடீரென வயல்வெளியில் தரையிறங்கிய ராட்சத பாராசூட் பலூனால் பரபரப்பானது. திடீரென காற்றில் பறந்து வந்த பலூன் வயல்வெளியில் இறங்கியதை ஆச்சரியத்துடன் அந்த பகுதி மக்கள், கிராம மக்கள் பார்த்தனர். மதுரை நாகமலை புதுக்கோட்டை வடபழஞ்சி அருகே வானத்தில் பறந்து வந்த ராட்சத பாராசூட் பலூன் திடீரென வயல்வெளிக்குள் இறங்கியதால் அப்பகுதி பரபரப்பானது. தனியாருக்கு சொந்தமான ஸ்கை வால்ஸ் என்ற பாராசூட் பலூன் மதுரை பாலமேடு பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு வானில் பறந்தபடியே மதுரையை சுற்றி பார்ப்பது போன்ற சுற்றுலா திட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தெரிகிறது. இதற்காக இன்று பாலமேட்டில் இருந்து 7 பேர் கொண்ட ஒரு குழு ராட்சத அந்த பாராசூட் பலூனில் ஏறி மதுரையை நோக்கி செல்ல சோதனை ஓட்டமானது நடைபெற்றது. அப்போது காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் பாராசூட் திடீரென வடபழஞ்சி அருகே உள்ள வயல்வெளியில் அவசரமாக தரையிறங்கியது. அதிர்ஷ்டவசமாக அதில் பயணித்தவர்களுக்கு எதுவும் அந்த பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. பாராசூட் இயக்கிய வெளிநாட்டவர் பத்திரமாக தரை இறக்கியதாக சொல்லப்படுகிறது. கிராம மக்கள் தங்கள் பகுதிக்கு மேலே வானத்தில் திடீரென ராட்சத பலூன் பறந்து வருவதை பார்த்து ஆச்சரியமடைந்து அதனை ஆர்வமுடன் வீடியோவும் எடுத்தனர். திடீரென அந்த பலூன் வயல்வெளியில் இறங்கியவுடன் அதனை பார்க்க அங்கு கூட்டம் கூடியது. பின்னர் தனியார் அந்த நிறுவன ஊழியர்கள் பலூனை கார் மூலம் ஏற்றி அங்கிருந்து புறப்பட்டனர். காற்றில் பறந்து வந்த ராட்சத பலூன் திடீரென வயல்வெளியில் இறங்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி பாலமுருகன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.